டாடா ஐபிஎல் 2024 நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சண்டே இரண்டாவது மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆஸ் மும்பை இந்தியன்ஸ். அந்த டீமுக்கான ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் தமிழில் தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி லோ பர்சன்டேஜ், அன்எக்ஸ்பெக்டட் பிளேயர் எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். மேட்ச் நம்பர் 29 சண்டே இரண்டாவது மேட்ச் 14 ஏப்ரல் 2024 7:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. வான்கடே ஸ்டேடியம், மும்பை. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் அண்ட் ஜியோ சினிமா. வாட்ச் இட் லைவ். ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ஹர்திக் பாண்டியாக்கான பேட்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். அண்ட் பிச் ரிப்போர்ட். இந்த பிச் ரிப்போர்ட் நல்ல பேட்டிங் பாரடைஸ்க்கான பிச் ரிப்போர்ட். லாஸ்ட் மேட்ச் 230+ ரன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி சேசிங்கும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த வான்கடே ஸ்டேடியமுடைய கீ பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த கீ பாயிண்ட்ஸ் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் டீம் மேக் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் இதில் ரெண்டுத்துலேயுமே ஆவரேஜான இன்னிங்ஸ் உடைய ஸ்கோர் 154 முதல் இன்னிங்ஸில், ரெண்டாவது இன்னிங்ஸில் 148 ரன்கள் ஆவரேஜ் ஸ்கோர்ஸ். ஏன்னா எல்லா மேட்சஸுமே 100, 200, 180, 170, ஸோ இப்போ எல்லாமே ஆட் பண்ணி அதை ஆவரேஜ் பண்ணும்போது 154 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் 148. அதே மாதிரி ஆவரேஜான 4 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் 10, செகண்ட் இன்னிங்ஸ்லையும் 10, 4 பவுண்டரி வந்து ஈக்குவலாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி சிக்ஸஸுமே ஈக்குவலாக போயிட்டுருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டும் போயிட்டுருக்கு. அண்ட் பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 120 பாயிண்ட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 115. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு ஈக்குவலாக தான் போயிட்டுருக்கு. போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் தான் அதிகமான பாயிண்ட்ஸ் உழுது 137. ஏன்னா சேஸ் பண்ணும்போது சில டீம் தோக்குறாங்கன்னா அப்போ அதிகமான பாயிண்ட்ஸ் போலிங்லேருந்து நமக்கு செகண்ட் இன்னிங்ஸ்லேருந்து கிடைக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 52 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸில் 68 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு முதல் இன்னிங்ஸில் 12 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸில் 69 விக்கெட்டும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் தான் நமக்கு ஃபாஸ்ட்டு ஸ்பின்னு நல்ல விக்கெட்ஸ் வந்து விழுது, ஆல் அவுட் வராங்க சில மேட்ச். அப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஐடியான்னு வரும்போது பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஆனால் விக்கெட்டுன்னு வரும்போது செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணுற டீம் வந்து நல்ல ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் நல்லா வருது போலிங் செகண்ட் இன்னிங்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வான்கடே ஸ்டேடியமுடைய வெனியோடைய T20 ஸ்டாட்ஸ். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக 112 மேட்ச் விளையாடிருக்காங்க. முதல் பேட்டிங் பண்ணவங்க 51 தடவையும், ரெண்டாவது பேட்டிங் பண்ணவங்க 61 தடவையும். இந்த காம்பினேஷன்ஸ்லாம் ஏன் வருது அப்படின்னா, ஸ்ட்ராங்கான டீம், ஸ்ட்ரென்த்தான டீம் விளையாடும் பொழுது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் வின் பண்ணுவாங்க. பட் ரொம்ப புவர் பர்ஃபார்மராக ரீசெண்டாக ஃபார்மில் இல்லாத டீம்ஸ் வந்து எதில் பேட் பண்ணாலுமே தோக்குறாங்க. ஆவரேஜான ஸ்கோர் 154 ரன், 7 விக்கெட் வந்து ஆவரேஜாக விழுது இந்த வான்கடே ஸ்டேடியம். ஹையஸ்ட் ஸ்கோர் 234க்கு 5 விக்கெட் அண்ட் ஹையஸ்ட் சேஸ் 210 ரன் 2 விக்கெட். ஹையஸ்ட் அதிகபட்சமான சேஸ், ஹையஸ்ட் சேஸ். நெக்ஸ்ட் T20 ஸ்கோரிங் பேட்டர்ன். பிலோ 150 27 தடவை நடந்திருக்கு. அட் த சேம் டைம் 150லேருந்து 169 26 தடவையும், பிலோ 170 to 189 34 தடவையும், அபவ் 190 190க்கு மேல் 200 ரன்கள், 210 ரன்கள், 230 ரன்கள் வந்து 26 தடவையும் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் உடைய ஸ்கோர் கார்டு சம்மரி ஐபிஎல். முதல் மேட்ச்ல வந்து ஏப்ரல் 1 2024 மும்பை இந்தியன்ஸ் 125 ரன்கள் 9 விக்கெட். இது வந்து ஒரு போலிங் ட்ராக்காகவே மாறி இருக்குன்னு சொல்லலாம். இல்லைனா ராஜஸ்தான் ராயலுடைய போலிங் அட்டாக்ல மும்பை சுருண்டடிச்சுன்னு கூட சொல்லலாம். ராஜஸ்தான் ராயல் 127 ரன்கள் 4 விக்கெட் 15.3 ஓவர். ஸோ 4.3 ஓவர்ஸ் மிச்சம் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும், ரெண்டாவது இன்னிங்ஸில் ஸ்பின்னுக்கும் 3 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 4 விக்கெட்டும், ஓவராலாக 127 ரன் 4 விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கோர் கார்டு நமக்கு சொல்லுது. இது லோ ஸ்கோர் கார்டு, லோ பர்சன்டேஜ் ஸ்கோர் கார்டு. ஃபாஸ்ட்டுக்கு 29 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 7 விக்கெட்டும்,
ரெண்டாவது மேட்ச் ஏப்ரல் 7 2024 மும்பை இந்தியன்ஸ் 234 ரன்களுக்கு 5 விக்கெட், டெல்லி கேபிட்டல் 205 ரன் 8 விக்கெட். ஸோ ஓவராலா ரெண்டு டீமுமே 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. முதல் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 2 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 7 விக்கெட்டு. ஸோ இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் கேமை சேஸ் பண்ணும்போது செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் ரொம்ப விக்கெட் லூஸ் பண்றாங்க. லூஸ் பண்ணும் பொழுது போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல நமக்கு நல்லாவே கிடைக்கும். இதே லோயஸ்ட் ஸ்கோரா இருந்தா கிடைக்காது, ஹையஸ்ட் ஸ்கோரா இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். ஏப்ரல் 11 2024 ஆர்சிபி 196 ஃபார் 8 20 ஓவர்ஸ். மும்பை இந்தியன்ஸ் 199 ரன் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 15.3 ஓவர்ல முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்கு ஃபாஸ்ட் 7 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 1 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 2 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 1 விக்கெட்டும் விழுந்திருக்கு. ஸோ இந்த இதுல மும்பை இந்தியன்ஸ் வந்து 3 விக்கெட் இழப்புக்கு இந்த ரன்னை அடிச்சிட்டாங்க. விராட் கோஹ்லி டீம் வந்து 196 ஃபார் 8. ஸோ இதுதான் இதோடைய ஸ்கோர் கார்டு நமக்கு சொல்லுது. ஸ்கோர் கார்டு எல்லாமே வந்து ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கு. ஒரே ஒரு மேட்ச் தவிர நமக்கு எல்லாமே ஹை ஸ்கோரிங் கேம். ஃபாஸ்ட்டுக்கு 29 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 7 விக்கெட்டும் விழுந்திருக்கு. 8 ஓவரில் டோட்டலாக 36 மேட்ச், சிஎஸ்கே 16 மேட்ச் அண்ட் மும்பை 20 மேட்ச், டோட்டலாக 36 மேட்ச் முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். ருத்ராஜ் கெய்க்வாட், சிஎஸ்கே கேப்டன் ரச்சின் ரவீந்திரா, நியூ கமர்ஸ் இந்த ஐபிஎல் செஷன். அஜிங்கியா ரகானே, இந்த அஜிங்கியா ரகானே வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் இறங்கல. ஆனால் இந்த கிரவுண்ட் வந்து அவருடைய ஹோம் கிரவுண்ட் அஜிங்கியா ரகானே. ஸோ இந்த கிரவுண்ட்ல நல்லா பேட்டிங் பண்ணுவார். நல்லா பேட்டிங் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கே ரொம்ப எலிஜிபிளான ஒரு பிளேயரா இருப்பாரு. பேட்டிங் பிச்சா இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு மஸ்ட் பிக் பிளேயரா இருப்பாரு அஜிங்கியா ரகானே. நெக்ஸ்ட் டேரில் மிச்சல், சிவம் தூபேவும் இந்த வான்கடே ஸ்டேடியம்ல நல்ல ஆடிட்டிங் பிளேயர், நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. சமீர் ரிஸ்வி, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, ஷர்துல் தாக்கூர், முஸ்தாபிஷுர் ரஹ்மான் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. ஸோ இதுதான் ப்ராபபிளான பிளேயிங் 11. இந்த பிளேயிங் 11ல ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திராவுக்கு நல்ல ஃபார்ம் வந்ததுன்னா பும்ரா அங்கே ஆப்போசிட்ல இருக்காரு. ஸோ பும்ரா ஆப்போசிட்ல இருக்கும் பொழுது இந்த ரெண்டு பிளேயருமே வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயம். அந்த ஓவர் கடந்துட்டாங்கன்னா இந்த ரெண்டு பிளேயர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா பும்ரா இதுல மாட்டினார்னா ரகானே கண்டிப்பா நல்ல ஸ்கோர், ரகானே அண்ட் சிவம் தூபே நல்ல ஸ்கோர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய டாடா ஐபிஎல் லீடிங் பெர்ஃபார்மர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். சிஎஸ்கே பிளேயர் ஸ்டேட்டஸ் லீடிங் பெர்ஃபார்மர் டாடா ஐபிஎல் 2024 சிவம் தூபே. ஒரு பேட்ஸ்மேனா 5 மேட்ச் விளையாடி 176 ரன்கள் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி அடுத்த இடத்துல அஜிங்கியா ரகானே, இவர் 5 மேட்ச் விளையாடி 119 ரன்கள். ருத்ராஜ் கெய்க்வாட் 5 மேட்ச் விளையாடி 155 ரன்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸ் சிவம் தூபே, செகண்ட் பிளேஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் தேர்ட் பிளேஸ் அஜிங்கியா ரகானே. அண்ட் முஸ்தாபிஷுர் ரஹ்மான் bowler 4 matches 9 wickets. அண்ட் துஷார் தேஷ்பாண்டே லாஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, 5 மேட்ச் 5 விக்கெட். இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸோடைய லீடிங் பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய பிளேயர் ருத்ராஜ் கெய்க்வாட். இவர் ட்ரீம் 11ல 80% மக்கள் வந்து இவரை எடுத்திருக்காங்க, ருத்ராஜ் கெய்க்வாட். இந்த ருத்ராஜ் கெய்க்வாடோட 8 பெர்ஃபார்மன்ஸ் 7 மேட்ச்ல 129 ரன் 34 ஆவரேஜ். 8 நல்ல ஆவரேஜ், நல்ல பிக். அண்ட் வெனியூல பாத்தீங்கன்னா 28 ரன் ஆவரேஜ். பும்ராக்கு அகேன்ஸ்டா இவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதையும் ஃபேஸ் பண்ணிட்டாருன்னா, நின்று பார்த்து ஆடிட்டாருன்னா இவர் வந்து கண்டிப்பா நல்ல ரன்ஸ் அடிக்கிறதுக்கான பாசிபிள் அதிகம். ரீசெண்டா 67 நாட் அவுட், 26 1 46. ஸோ 4 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து ஒரு நல்ல டீசென்டான ரன். 67 ரன் நாட் அவுட்ன்றது லாஸ்ட் மேட்ச். ரச்சின் ரவீந்திரா ஒரு நியூ கம்மர், 71% இவரை பிக் பண்ணியிருக்காங்க ட்ரீம் 11ல. அட் த சேம் டைம் 8-8ல விளையாடினது இல்லை, ஏன்னா ஒரு நியூ பிளேயர், வெனியூலையும் விளையாட வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ரீசெண்டாக 15 12 ரன் ப்ளஸ் 0 விக்கெட், 46 15. ஸோ இதுதான் அவருடைய ரீசெண்டான ரெக்கார்ட்ஸ். அஜிங்கியா ரகானே 19%, பட் இவர் வந்து 19%ன்றதுனால மஸ்ட் பிக்காவே நம்ம ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி 8-8ல வந்து 27 மேட்ச் 33 ரன்
33 ஆவரேஜ், 707 ரன் அடிச்சிருக்காரு. மும்பையில் நிறைய மேட்ச் விளையாடிருக்காரு, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கிரவுண்ட் வந்து அவர் கை கொடுக்கும். வெனியூவில் 15 மேட்ச் 419 ரன், 39 ஆவரேஜ். வெனியூவில் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதுதான் நம்ம வந்து மெயின் திங். ரீசெண்டாக வந்து லாஸ்ட் மேட்ச் அவர் விளையாடல, அவர் பேட்டிங் வாய்ப்பே கிடைக்கல. அவருடைய ஆர்டர் ரொம்ப லோவில் போயிடுச்சு. டேரில் மிச்சல் ஃபர்ஸ்ட் டவுன் இறங்கிட்டாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேரில் மிச்சல் 50% இன் ட்ரீம் 11. 8 விக்கெட்ல விளையாடல. 8 விக்கெட், ஒரு மேட்ச் 17 ரன், 17 ஆவரேஜ். வெனியூவில் விளையாடல. அண்ட் ரீசெண்டாக 25, 13, 34, 24 பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கல. பட் மும்பை ஒரு பேட்டிங் பிச்சாக இருந்ததுன்னா, இவர் ஃபர்ஸ்ட் டவுன் இறங்கினார்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 50+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். சிவம் தூபே 80%. ஓப்பனிங்கே நல்லா அடிச்சிட்டாங்கன்னா இவருக்கு வந்து சான்ஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. 80%. ஒரு 1 or 2 டீமில் இவர் ஸ்கிப் பண்ணிட்டு போடலாம். டாப் ஆர்டர் கெய்க்வாட், ரவீந்திரா, ரச்சின் ரவீந்திரா, அஜிங்கியா ரகானே, டேரில் மிச்சல் எடுக்கிற போது இவரை ஸ்கிப் பண்ணலாம். 8 விக்கெட்ல 9 மேட்ச் 153 ரன், 26 ரன் ஆவரேஜ். வெனியூவில் வந்து 10 மேட்ச் 159 ரன், 16 ரன் ஆவரேஜ். அண்ட் ரீசெண்டாக 28, 45, 18, 51, 34 நாட் அவுட். ஸோ ரீசெண்டாகவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ரவீந்திர ஜடேஜா 90%. அந்த வான்கடே ஸ்டேடியம் பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் ஆகிற பிச்சாக இருந்ததுன்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு விக்கெட் விடுறது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம். பேட்டிங்கும் கிடைக்காம போகலாம். 33 மேட்ச் 310 ரன், 19 ஆவரேஜ். அண்ட் 33 மேட்ச் 20 விக்கெட் 8 விக்கெட்ல. அதே மாதிரி 20 மேட்ச் 253 ரன், 26 ரன். அண்ட் 20 மேட்ச் 17 விக்கெட். 20 மேட்ச்ல 17 விக்கெட் தான் எடுத்திருக்காரு ரவீந்திர ஜடேஜா. 50-50 ஆப்ஷன்ஸ்ல இவரை பயன்படுத்தலாம். லாஸ்ட் மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு, அருமையான நாக் ஆனாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மொயின் அலி, வெறும் 4%. இவர் பிளேயிங் லெவலில் இருந்தார்னா இவரை மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி 8 விக்கெட்ல 6 மேட்ச் 121 ரன், 25 ஆவரேஜ். 6 மேட்ச் 4 விக்கெட். அண்ட் வெனியூவில் 7 மேட்ச் 8 விக்கெட் அண்ட் 30 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனியூவில் இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் ரீசெண்டாக 2 விக்கெட், 3+2 விக்கெட், 12 விக்கெட். ஸோ இவருக்கு பெரிய பேட்டிங் சான்சஸும் அதே மாதிரி லைன் சப்போர்ட்டில் 1 or 2 மேட்சஸ் தான் உள்ளே வந்திருக்காரு. MS தோனி 17%. MS தோனி, இஷான் கிஷான் இந்த 2 பிளேயர் தான் இருப்பாங்க. ஸோ இன்னி இஷான் கிஷான் தீபக் சகர் ஓவரில் மேபி சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார்னா அப்போ அந்த இடத்துல MS தோனி உள்ளே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்டெம்பிங், கேட்ச், ரன் அவுட் இதுக்கான பாசிபிள் இருக்குது. 41 மேட்ச் 748 ரன், 36 ஆவரேஜ். 8 விக்கெட்ல. வெனியூவில் 27 ரன் ஆவரேஜ். 27 மேட்ச் 392 ரன்கள். ரீசெண்டாக அவர்கிட்ட இருந்து 1-1-37. ஸோ ஒரே ஒரு மேட்ச் மட்டும், ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் 37. மீதி 2 மேட்ச் விளையாடல. அப்புறம் 2 மேட்ச் விளையாடினாரு. மகேஷ் தீக்ஷனா 7% எடுத்திருக்காங்க. இவர் ஒரு ட்ரம்ப் கார்டு பிளேயராக இருப்பார். இவரை 50-50 ஆப்ஷன்ஸில் நம்ம பயன்படுத்தலாம். 8 விக்கெட்ல 3 மேட்ச் 1 விக்கெட். அண்ட் வெனியூவில் 2 மேட்ச் 1 விக்கெட். ஸோ ஏதாவது ஒரு ரிஸ்கி, யாரெல்லாம் நம்ம விளையாட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை, ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் நம்ம உள்ளே கொண்டு போகணும். ஸோ நம்ம 10-15 டீம் போடும் பொழுது தீக்ஷனா, தோனி, மொயின் அலி, ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் நம்ம லோ பர்சன்டேஜாக பார்த்து கொண்டு போகணும். ரீசெண்டாக ஒரு ஆவரேஜான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தீபக் சகார். அவர் லாஸ்ட் மேட்ச் விளையாடாததுனால 6%ல இப்போதைக்கு இருக்காரு. தீபக் சகார் லைன் சப்போர்ட்ல இருந்தாருன்னா கண்டிப்பா 50-60% உள்ள இருப்பாரு. லைன் சப்போர்ட்ல இன்க்ரீஸ் ஆயிடும். 8 விக்கெட்ல 13 மேட்ச் 7 ரன் 2 ஆவரேஜ். இதுல 13 மேட்ச் 13 ஆவரேஜ், 13 விக்கெட். வெனியூல 10 மேட்ச் 17 ரன் அடிச்சிருக்காரு, 6 ஆவரேஜ். 10 மேட்ச்ல 11 விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் ரோஹித் சர்மா, இஷான் கிஷானுக்கெல்லாம் ஒரு நல்ல பேட்டிலாவே இருப்பாரு. ரோஹித் சர்மா நிறைய நேரம் அவுட் ஆயிருக்காரு. ரீசெண்ட் 1 விக்கெட், 0 விக்கெட், 2 விக்கெட் அண்ட் 1 விக்கெட். ரீசெண்ட்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. துஷார் தேஷ்பாண்டே 23% இன் ட்ரீம் 11. அண்ட் 8 விக்கெட்ல 2 மேட்ச் 4 விக்கெட். அண்ட் வெனியூவில் பார்த்தீங்கன்னாலும் 2 மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அட் த சேம் டைம் ரீசெண்டாக 3 விக்கெட். லாஸ்ட் மேட்ச் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கு ப்ரீவியஸாக 2 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணல. அப்புறம் ஒரு 2 விக்கெட். முஸ்தாபிஷுர் ரஹ்மான் 69%. இவர் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் பிக் பிளேயராகவே இருப்பார். எல்லா மேட்சுமே ட்ரீம் டீமில் வராரு. அட் த சேம் டைம் 6 மேட்ச் 9 ரன், 6 மேட்ச் 7 விக்கெட். அதே மாதிரி வெனியூவில் பார்த்தீங்கன்னா 14 மேட்ச் 11 விக்கெட். வெனியூவில் கொஞ்சம் சுமாராக இருக்கிறது. ரீசெண்டாகவே எல்லா மேட்சுமே ட்ரீம் டீமில் கம்பல்சரி வர்றாரு. 2 to 3 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சமீர் ரிஸ்வி. இவர் 1.09%. ஒரே ஒரு மேட்ச் வாய்ப்பு கிடைச்சது, 15 ரன் அடித்தார். ஷர்துல் தாக்கூர் லாஸ்ட் மேட்ச் பேசியிருந்தா 4%. 12 மேட்ச் 65 ரன், 13 ஆவரேஜ் அண்ட் 12 மேட்ச்சில் 10 விக்கெட். வெனியூவில் 16 மேட்ச் 16 விக்கெட். 50-50 ஆப்ஷன்ஸில் இவரை பயன்படுத்தலாம். முகேஷ் சௌத்ரி லைன் சப்போர்ட்டில் இருந்தார்னா அவரை ட்ரை பண்ணலாம். 0.14%. அண்ட் வெனியூவில் 8 விக்கெட்டில் பாருங்கள், 2 மேட்ச் 6 விக்கெட் அண்ட் வெனியூவில் 3 மேட்ச் 3 விக்கெட். ஸோ இவர் வந்து மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார் லைன் சப்போர்ட்டில் இருந்தார்னா, இம்பேக்ட் பிளேயராக இருந்தால். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்டிங் பவர் பிளே ஓவர்ஸ். தீபக் சகார் இருந்தா, முகேஷ் சௌத்ரி, இந்த 2 பிளேயர்ல யாராவது இருந்தாங்கன்னா பவர் பிளே ஓவர். முகேஷ் சௌத்ரி இல்லைன்னா துஷார் தேஷ்பாண்டே அண்ட் முஸ்தாபிஷுர் ரஹ்மான் சம்டைம்ஸ் வந்து ஒரு 4வது 5வது ஓவர்லேருந்து உள்ளே வராரு. மிடில் ஓவர்ஸில் ஜடேஜா அண்ட் மொயின் அலி இருந்தாருன்னா மொயின் அலி. ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு சில ஓவர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சிவம் துபே, ரச்சின் ரவீந்திராலாம் ஒரு ஓவர் வந்து எப்பயாவது ஒரு மேட்ச் போடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெத் ஓவர்ஸ். டெத் ஓவர்ஸில் போடக்கூடிய போலர்ஸ் பத்திரானா, முகேஷ், முஸ்தாபிஷுர் ரஹ்மான், இந்த 2 பிளேயர் தான் மெயின். துஷார் தேஷ்பாண்டே, முகேஷ் சௌத்ரிங்கிறது ரேர். பட் பத்திரானாவும் முஸ்தாபிஷுர் ரஹ்மானும் டெத் ஓவரில் போல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். இந்த 2 பிளேயருமே நல்ல விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இவங்களை மைண்ட் செட் பண்ணி இந்த 2 பிளேயரும் மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பிளேயர் பேட்டில் பார்ப்போம். ருத்ராஜ் கெய்க்வாட் பும்ரா கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. ரகானே பியூஷ் சாவ்லா கிட்ட 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. சிவம் தூபே பும்ரா கிட்ட 2 தடவையும், குமார் கார்த்திகே கிட்ட 1 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. ஜடேஜா சாவ்லா கிட்ட 3 தடவையும், பும்ரா அண்ட் மெரிடித் கிட்ட 1 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல் நியூ பிளேயர்ஸ். MS தோனி பும்ரா கிட்ட 3 தடவையும், சாவ்லா கிட்ட 2 தடவையும் அவுட் ஆயிருக்காங்க. இங்கே ரிப்பீட்டடாக வர பிளேயர் வந்து பும்ரா அண்ட் சாவ்லா தான் ரிப்பீட்டடாக வராங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆகாஷ் மத்வால் இருக்காரு. ஆகாஷ் மத்வால் இருந்தாருன்னா அவரையும் கம்பல்சரி ட்ரை பண்ணலாம். ஆகாஷ் மத்வால் எடுத்தீங்கன்னா பும்ராவை ஸ்கிப் பண்ணுங்க, பும்ராவை எடுத்தீங்கன்னா ஆகாஷ் மத்வாலை ஸ்கிப் பண்ணலாம். 50-50 ஆப்ஷன்ஸ்ல நம்ம பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு சில டீம்ல பும்ரா, ஆகாஷ் மத்வால் 2 பேரையும் கொண்டு போகலாம். சென்னை சூப்பர் கிங் ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரச்சின் ரவீந்திரா போத் இன்னிங்ஸ் அண்ட் டேரில் மிச்சல் செகண்ட் பேட்டிங்கில் நல்ல ஆவரேஜ் அண்ட் ஃபர்ஸ்ட் போலிங்கில் நல்ல விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. சிவம் தூபே போத் இன்னிங்ஸ் அண்ட் சாமீர் ரஸ்வி 50-50 ஆப்ஷன். ரவீந்திர ஜடேஜா 50-50 அண்ட் MS தோனி அவருக்கு ஆப்ஷன் கிடைக்கிறது ரொம்ப டஃப். துஷார் தேஷ்பாண்டே செகண்ட் போலிங் அண்ட் முஸ்தாபிஷுர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் போலிங். அஜிங்கியா ரகானே ஃபர்ஸ்ட் பேட்டிங். தீபக் சகார் செகண்ட் bowling and பத்திரானா both innings. மும்பை இந்தியன்ஸ் உடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா. மும்பை இந்தியன் டீம் நியூ கேப்டன் டிம் டேவிட், முகமது நபி. லாஸ்ட் மேட்சில் பிளேயிங் 11 வந்தார். ஸ்ரேயஸ் கோபால், கெரால் கோட்ஸி, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ரோமாரியோ ஷெப்பர்ட். இதுதான் மும்பை இந்தியன்ஸ் உடைய பாசிபிள் பிளேயிங் 11. சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. திலக் வர்மா, ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், இந்த 3 பிளேயர்லேருந்து ஒரு 2 பிளேயரை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா 50-50 ஆப்ஷன்ஸ். ஸோ இங்கே லோ பர்சன்டேஜ் பிக் யாருன்னு பார்த்து அவங்கள வந்து நம்ம ஒரு பிளேயர் கம்பல்சரி பிக் பண்ணணும். டிம் டேவிட், நபி அண்ட் ஸ்ரேயஸ் கோபால் அண்ட் பும்ரா, ஆகாஷ் மத்வால், இந்த 2 பேர் மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸுடைய டாப் பர்ஃபார்மர் பார்ப்போம். திலக் வர்மா 5 மேட்ச் 143 ரன்கள் அண்ட் இஷான் கிஷான் 5 மேட்ச் 161 ரன்கள். இஷான் கிஷான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் ரோஹித் சர்மா செகண்ட் பிளேஸ் அண்ட் திலக் வர்மா தேர்ட் பிளேஸ். சூரியகுமார் லாஸ்ட் மேட்ச் 2 மேட்ச் தான் விளையாடுறாரு. ஒரு மேட்ச் டக் அவுட் அண்ட் ஒரு மேட்ச் 52 ரன். கெரால் கோட்ஸி 5 மேட்ச்ல 8 விக்கெட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா 5 மேட்ச் 10 விக்கெட். லாஸ்ட் மேட்ச் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரோஹித் சர்மா. ட்ரீம் லெவலில் 85% அவரை பிக் பண்ணியிருக்காங்க. 8 விக்கெட்டில் 33 மேட்ச் 791 ரன், 27 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதே மாதிரி 74 மேட்ச்ல 2045 ரன், 33 ஆவரேஜ். ஸோ 33-27 வெனியூவில் நல்ல ஆவரேஜ் இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாகவும் இருந்திருக்காரு. ஸோ 38, 49, 0, 26, 43, 121,
இஷான் கிஷான் 96%. ஒரு ரிஸ்கி ட்ரீமா ட்ரை பண்ணும்போது இஷான் கிஷானை ட்ராப் பண்ணிட்டு எம்எஸ் தோனியை கொண்டு வரலாம். நம்ம லாஸ்ட் மேட்ச்ல பிலிப் சால்ட் வந்து டக் அவுட் ஆனார். டக் அவுட் ஆகிட்ட எம்எஸ் தோனி ஆனால் பெருசா பாயிண்ட் வரல. 2-3 கேட்ச் பிடிச்சிருந்தானே ஒரு நல்ல டிஃபரன்ஸ் வந்திருக்கும். எம்எஸ் தோனி 5 பாயிண்ட், பிலிப் சால்ட் 2 பாயிண்ட். ஸோ 3 பாயிண்ட் 1 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் வந்தது. அந்த மாதிரி இஷான் கிஷான் ஒரு ரிஸ்கி ட்ரீமா வரும்போது இவரை ட்ராப் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா தீபக் சகர், முஸ்தபிஷர் ரஹ்மான், துஷார் தேஷ்பாண்டே இந்த மாதிரி ஓவரில் இவர் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அண்ட் 8 10 மேட்ச் 215 ரன் 27 ரன் ஆவரேஜ். அண்ட் வெனியூல 26 மேட்ச் 598 ரன் 25 ரன் ஆவரேஜ் 27 ரன் ஆவரேஜ். 8 வெனியூல ரெண்டுமே ஒரு 25 பிளஸ் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரீசெண்டாக வந்து 69 ரன் 42 ரன். ஸோ இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு 50% இருக்கு. திலக் வர்மா 30%. இவர்கிட்ட இருந்து ரீசெண்டான ஃபார்ம் எதுவும் இல்லை. 3 மேட்ச் 107 ரன் 107 ஆவரேஜ். அண்ட் வெனியூல 30 ரன் ஆவரேஜ். 11 மேட்ச் 239 ரன். வெனியூல நல்ல ரெக்கார்டு இவர்கிட்ட இருக்கு. ஸோ 16 ரன் நாட் அவுட், 6 32 64. ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் திலக் வர்மா. ஸோ 30% தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டா ரோஹித் அண்ட் திலக்குங்கிறது ஒரு டீம்ல கொண்டு போகலாம். ஹர்திக் பாண்டியா 80%. லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சு 6 பாலுக்கு 20 ரன் அடிச்சாரு. அதனால 80% அதிகமாக போயிட்டாரு. 8 16 மேட்ச் 208 ரன் 26 ரன் ஆவரேஜ். 16 மேட்ச்ல 8 விக்கெட் 8 அதே மாதிரி 37 மேட்ச் 24 விக்கெட் வெனியூல. அதே மாதிரி 31 ரன் ஆவரேஜ் வான்கடே ஸ்டேடியம் மும்பையில். ரீசெண்டாக 21 நாட் அவுட், அந்த 6 பால் 21, 39 24 ப்ளஸ் 1 விக்கெட் 11 ரன். ஸோ இவர்கிட்ட இருந்து ரீசெண்டாக ஃபார்ம் கொஞ்சம் நல்லா இருக்கு. டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பிளேயர். டிம் டேவிட் 10%. இன்கேஸ் மும்பை இந்தியன்ஸ் கொலாப்ஸ் ஆகுதுன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 50 ரன்ஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேயர் உள்ளே வந்தார்னா அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் நடக்கும். அப்போது கிராண்ட் லீக்ல ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து இவரை எடுத்து நம்ம வைஸ் கேப்டன் அந்த மாதிரி போட்டிருந்தோம்னா நல்ல டாப் ரேங்க் வர்றதுக்கான பாசிபிள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி மிஸ்ட்ரி பிளேயரை நம்ம வந்து ட்ரை பண்ணணும். 8 4 மேட்ச் 50 ரன் 17 ஆவரேஜ். அண்ட் வெனியூல 13 மேட்ச் 288 ரன் 48 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் ரீசெண்டாக டூ நாட் பேட் 45 17 அண்ட் 42 ரன்ஸ். ஸோ அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அமன்தீர் 1%. இவர் லைன் சப்போர்ட்டில் இருந்தால் இவரை கன்சிடர் பண்ணுங்க. இம்பேக்ட் பிளேயராக வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இவர் வந்து ரிஸ்கி டீமாக நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முகமது நபி 4%. சடனாக வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிளும் இருக்குது, 50 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான பாசிபிளும் இருக்குது. 4 மேட்ச் 45 ரன் 23 ஆவரேஜ். 4 மேட்ச்சில் 2 விக்கெட் வெனியூவில். அட் த சேம் டைம் 0-0-0 27+0. பியூஷ் சாவ்லா 1% இப்போதைக்கு இருக்காங்க. இவர் இன்க்ரீஸ் ஆவார். இவர்கிட்ட இருந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறைய பேரை அவுட் எடுத்திருக்காரு. பியூஷ் சாவ்லா, சிவன் துபேலேருந்து, ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல் கூட அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். 22 மேட்ச்ல 65 ரன் 9 ஆவரேஜ். அண்ட் 22 மேட்ச் 22 விக்கெட் 8 அண்ட் 16 மேட்ச் 12 விக்கெட் வெனியூவில். அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 0 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் 0 விக்கெட் 3 விக்கெட்ஸ் அண்ட் 1 விக்கெட்ஸ். கெராட் கோல்சி 38%. ஒரு ட்ரம்ப் கார்ட் பிளேயர், நிறைய வேரியேஷன்ஸ் உள்ள பிளேயர். 8 இது வரைக்கும் விளையாடல. பட் 3 மேட்ச் 4 ரன் 4 ஆவரேஜ். 3 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு வெனியூவில் வான்கடே ஸ்டேடியம் மும்பையில். அப்புறம் ரீசெண்டாக 1 விக்கெட் 4 விக்கெட் இந்த மாதிரி 4 விக்கெட் எடுக்கும்போது 2 விக்கெட்ஸ் எடுக்கும்போது நல்ல இம்பேக்ட் கொடுப்பாரு. ஸோ பர்சன்டேஜ் வைஸாகவும் ரொம்ப கம்மியாக இருக்காரு. ஸோ இவர் வந்து மஸ்ட் பிக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். இவர் பிஎஸ் சாவ்லா. ஜஸ்பிரித் பும்ரா லாஸ்ட் மேட்ச் 5 விக்கெட் எடுத்து 94% போயிட்டாரு. ட்ரீம் 11 ஃபேண்டசி பாயிண்ட்ஸில் 94% செலக்ட் பண்ணியிருக்காங்க. 8 14 மேட்ச் 6 ரன்கள் அண்ட் 14 மேட்ச் 12 விக்கெட். அண்ட் வெனியூவில் வந்து 38 மேட்ச் 31 ரன்கள், 38 மேட்ச் 45 விக்கெட் எடுத்திருக்காரு. 38 மேட்சுக்கு 45 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் ரீசெண்டாக 5 விக்கெட்ஸ் அண்ட் 2 விக்கெட்ஸ். இந்த மாதிரி 0-0 வர்றதுக்கான பாசிபிள்ஸும் இருக்கு. இவரையும் ஸ்கிப் பண்ணலாம். இவரும் இஷான் கிஷானையும் ஸ்கிப் பண்ணி ஒரு டீம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆகாஷ் மதுவால் 18%. லாஸ்ட் மேட்ச் ஒரே விக்கெட் எடுத்தாரு. அதனால பாயிண்ட் ரொம்ப கம்மி. அதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. ஒரு மேட்ச் 1 விக்கெட்
அதே மாதிரி வெனியூவில் 6 மேட்ச் 11 விக்கெட். வெனியூவில் பயங்கரமான ஒரு பிளேயராக இருக்கார் ஆகாஷ் மத்வால். லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட், அதுக்கு முன்னாடி மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுத்தார். ஸோ நல்ல பிளேயர், 18% தான் இருக்கார். இவரை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரோமாரியோ ஷெப்பர்ட் 19% ட்ரீம் லெவலில். 8 விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா விளையாடினதில்லை. அண்ட் வெனியூவில் 3 மேட்ச் 1 விக்கெட், 50-50 ஆப்ஷன்ஸில் இவரை பயன்படுத்தலாம். அண்ட் 39 ரன்ஸ் 1 விக்கெட் லாஸ்ட் மேட்ச். சூரியகுமார் யாதவ் 77%. லாஸ்ட் மேட்ச் ஒரு 50 நாக் அடிச்சிருந்தாரு. 8 விக்கெட்டில் 17 மேட்ச் 340 ரன், 27 ரன் ஆவரேஜ். 28 மேட்ச் 925 ரன். லாஸ்ட் மேட்ச் 52, அதுக்கு முன்னாடி மேட்ச் 0 ரன்ஸ். சூரியகுமார் யாதவ் இம்பேக்ட் பிளேயரில் லோ பர்சன்டேஜில் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் டெபியூட் ஆகிறாங்கன்னா அவங்கள வந்து பிக் பண்ணலாம். பிக் பண்ணி கேப்டனாகவே ட்ரை பண்ணுங்கள் போலர்ஸில் வரும்போது. பேட்டிங் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஃபர்ஸ்ட் டவுன், செகண்ட் டவுன் வந்தால் மட்டும் பேட்டிங்கில் நம்ம பிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸோடைய இன்னிங்ஸ் வைஸ் பெஸ்ட் பர்ஃபார்மர் ரோஹித் சர்மா போத் இன்னிங்ஸ், இஷான் கிஷான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், நமன்தீர் செகண்ட் பேட்டிங், அண்ட் திலக் வர்மா போத், அண்ட் ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பேட்டிங், டிம் டேவிட் செகண்ட் பேட்டிங், ஷாம்ஸ் முலானி செகண்ட் பேட்டிங், and Kevin Makapa 50-50 both innings, and Gerald Golsi first bowling அவரை பிக் பண்ணுங்க. பீஸ் சாவ்லா செகண்ட் bowling பிக் பண்ணலாம். ஜஸ்பிரீத் பும்ரா செகண்ட் bowling வேற லெவல். அண்ட் சூரியகுமார் யாதவ் 100% ஃபார் போத் இன்னிங்ஸ். நெக்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போடக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் கெரால்ட் கோட்ஸி, ஆகாஷ் மத்வால் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. அதே மாதிரி டெத் ஓவரில் போடக்கூடிய பிளேயர்ஸ் ஆகாஷ் மத்வால் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா, சம்டைம் ரொமாரியோ ஷெப்பர்ட். இவங்க எல்லாமே டெத் ஓவர்ஸில் போல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். அண்ட் ரோஹித் சர்மா 2 times தீபக் சகர் கிட்ட, ஜடேஜா கிட்ட 3 தடவை, மொயின் அலி கிட்ட 2 தடவை, அண்ட் துஷார் தேஷ்பாண்டே கிட்ட 1 தடவை ரோஹித் சர்மா அவுட் ஆயிருக்காரு. இஷான் கிஷான் முகேஷ் சௌத்ரி கிட்ட 2 times-உம், ஜடேஜா அண்ட் மொயின் அலி கிட்ட 1 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. சூரியகுமார் யாதவ் ஜடேஜா அண்ட் சாண்டர் கிட்ட 3 தடவையும், தீபக் சகர் அண்ட் சிவம் தூபே கிட்ட 1 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. டிம் டேவிட், கரண் சர்மா அண்ட் விஜய்குமார் கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு. டிம் டேவிடுக்கு பெருசாக வாய்ப்பு வராது, அப்படியே வாய்ப்பு வர்றது ரொம்ப கம்மி. சென்னை கூட விளையாடுறது ரொம்ப கம்மி. ஸோ அதனால கரண் சர்மா அண்ட் விஜய்குமார் கூட மட்டும்தான் இவர் வந்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி சென்னை கூட விளையாடாததுனால எந்த மாதிரி போலர் கிட்ட இவர் அவுட் ஆயிருக்காரு அப்படிங்கிறதுக்காக கரண் சர்மா அண்ட் விஜய்குமார். இப்போ டாப் டேபிள்ல இருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் 3வது இடத்துலையும், மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணி 10வது இடத்துல இருந்து 7வது இடத்துலையும் இருக்கிறாங்க ஆஸ் பர் த பாயிண்ட்ஸ் டேபிள்ஸ். அண்ட் இங்க நடந்த மேட்சஸ் பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் இஷான் கிஷான் இவர் ட்ரெண்ட் போல்ட் அவுட் ஆயிருக்காரு. தீபக் சகர் அண்ட் அதே மாதிரி முஸ்தாபிஷர் ரஹ்மான் கிட்ட அவுட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம். நமன்தீர் லெஃப்ட் ஹேண்ட் போலர் போல்ட், அதே மாதிரி இங்க போல்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு விக்கெட் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா முஸ்தாபிஷர் ரஹ்மானை ட்ரை பண்ணி ஒரு கேப்டனா நம்ம வந்து போடலாம். இந்த மாதிரி ஒரு பிச்சா இருக்குன்னா ஒரு டீம்ல முஸ்தாபிஷர் ரஹ்மானை இந்த மாதிரி கேப்டனா வச்சு ட்ரை பண்ணிட்டு மீதி ஆவரேஜான போலர் துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சகர் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல சகால் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த இடத்துல மொயின் அலி ஆர் ஜடேஜா யார் உள்ள இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்க இதை எடுக்கலாம். இங்க பாருங்க டாப் ஆர்டர் 4 பேருமே காலி. திலக் வர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் ஒரு ஸ்கோர் அடிச்சிருக்காங்க 125க்கு 9 விக்கெட். இது வந்து ஒரு பேட்டிங் ட்ராக் மாதிரி இருக்கு. போல்ட் 3 விக்கெட், என்பர்கர் 3, 2 அண்ட் சகால் 3, அஸ்வின் 0 அண்ட் ஆவேஷ் கான் 1. நெக்ஸ்ட் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸ்ல அதே பிச்சில் ஃபர்ஸ்ட் 3 பேர் வந்து அவுட் ஆயிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க ஆகாஷ் மத்வால் அண்ட் இங்க வந்து மாபாக்கா. ஸோ இப்படிதான் வந்து விக்கெட் வந்து விழுந்திருக்கு. இந்த இடத்துல அடிச்சது யாருன்னா ரியன் பராக். இந்த மாதிரி யார் இருக்காங்கன்னா நம்ம டீம்ல சிவம் தூபே இருக்காரு. ஸோ சிவம் தூபே மட்டும் ஒரு டீம் வெஸ்ட். அதே மாதிரி கீப்பர்ல யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ சஞ்சய் சாம்சன் கீப்பிங்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அப்படி போகும்போது நமக்கு MS தோனி இருப்பாரு. ஸோ MS தோனிக்கு பேட்டிங் ஆர்டர் கிடைக்காது. ஸோ ரியன் பராக், அதே மாதிரி சிவம் தூபே இந்த இடத்துல, டேரில் மிச்சல் அண்ட் அஜிங்கியா ரகானே. ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பிச்சில் இருக்கும்போது இந்த ஸ்கோர் கார்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஆகாஷ் மத்வால் 3 விக்கெட் அண்ட் கெவின் மகாப்பா 1 விக்கெட். அடுத்த மேட்ச் ஹை ஸ்கோரிங் வெனியூ 234 ஃபார் 520 ஓவர்ஸ் மும்பை இந்தியன்ஸ். இதில் டாப் ஆர்டர் 2 பேருமே அடிச்சிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் மிஸ்ட்ரி ஷாட்டில் அவுட் ஆயிட்டாரு அண்ட் ஹர்திக் பாண்டியா. ஸோ 4 பிளேயரில் 3 பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிம் டேவிட் இந்த மாதிரி சில நேரங்களில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. டிம் டேவிட் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் 45-35. இங்கே விக்கெட் எடுத்தது பாருங்க அக்சர் அண்ட் கலீல் அகமத்.
இங்க வந்து ஸ்பின்னுக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஸ்பின்னுக்குமே 4 விக்கெட் விழுந்திருக்கு. கலீல் அகமது 1 விக்கெட், அக்ஷர் பட்டேல் 2 விக்கெட் அண்ட் நார்ச்சியா 2 விக்கெட். இங்க பாருங்க பிரித்திவ் ஷா 66, டேவிட் வார்னர் 10 ரனுக்கு அவுட்டு அண்ட் அபிஷேக் போரல் 41, ட்ரிஸ்டன் ஸ்டீப். இந்த 4வது பிளேஸ் சிவம் துபேல வர பிளேஸ் வந்து நல்ல பிளேஸா இருக்கு. 20548 டெல்லி கேபிட்டல். இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி நம்ம வந்து டீம் கிரியேட் பண்ணலாம். இங்க பாருங்க கெரால்ட் கோல்சி 4, ஜஸ்பிரித் பும்ரா 2, ரொமேரியா ஷெப்பர்ட் 1, ஆகாஷ் மத்வால் விக்கெட் எடுக்கல. ஸோ ஆகாஷ் மத்வால் இருந்தால் மற்ற பிளேயர் எடுக்கக்கூடாது. இவர் எடுக்கலன்னா மற்ற பிளேயர் ஒரு 3 பவுலர்ஸை நம்ம கொண்டு போகலாம். அண்ட் கோலி லாஸ்ட் மேட்ச் 3 ரன் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் டூப்ளசிஸ் 61 ரன் 40 பால் அண்ட் வில் ஜாக்ஸ் 8 ரன்ல அவுட். ரஜித் படிதர் அன்எக்ஸ்பெக்டடா மேட்ச்ல அடிச்சிட்டாரு. மேக்ஸ்வெல் 0 அண்ட் தினேஷ் கார்த்திக் 53 ரன்கள். இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல எம்எஸ் தோனி வர்றது விளையாடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி கேஸ்ல இஷான் கிஷானை நம்ம டிராப் பண்ணலாம். போலிங்ல பார்ப்போம். போலிங்ல வந்து கெரால்ட் கோல்சி 1, பும்ரா 5 விக்கெட், ஆகாஷ் மத்வால் 1, ஸ்ரேயாஸ் கோபால் 1. ஸோ இந்த இடத்துல பும்ரா ஆர் ஆகாஷ் மத்வால். ஸோ ரேர் கேஸ்ல கெரால்ட் கோல்சி இந்த 3 பேர் தான் நல்ல டாப் பர்ஃபார்மன்ஸா இருக்காங்க. இஷான் கிஷான் 69 ரன், ரோஹித் சர்மா 38 ரன் அண்ட் சூரியகுமார் யாதவ் 52 ரன், ஹர்திக் பாண்டியா 21, திலக் வர்மா 16. ஸோ திலக் வர்மாவுடைய ஆர்டர் ரொம்ப லோல தான் இருக்கு. ஸோ டாப் ஆர்டர் 4 பிளேயருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம அன்எக்ஸ்பெக்டட் பிளேயர்ஸ் வந்து லாஸ்ட் 5 மேட்சஸ் பாசிபிள் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இப்போ எல்எஸ்ஜி அண்ட் டெல்லி கேபிட்டல் நடந்த மேட்ச்ல 7.93% இருக்கிற ஒரு பிளேயர் 83 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி வைஸ் கேப்டனா ஆயிட்டாரு. ஸோ இதை மைண்ட் செட் பண்ணிக்கணும். இவர் ஃபர்ஸ்ட் டவுன்ல இறங்கின ஒரு பிளேயர், ஃபர்ஸ்ட் டவுன்ல இறங்கின பிளேயர்ன்றதுனால இவர் அந்த பாயிண்ட். அதே மாதிரி ஆயுஷ் பதோனி 7.59% தான் ட்ரீம் லெவலில் செலக்ட் பண்ணியிருக்காங்க, 78 பாயிண்ட். ஸோ 5வது இடத்துல இவர் இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கேஸ் வந்து நம்ம பார்க்கணும். மும்பைஎஸ் ஆர்சிபி இவர் ஒரு 4வது இடத்துல இறங்கக்கூடிய ஒரு பிளேயர் ரஜித் படிதர். இவர் 14.42%, 79 பாயிண்ட். ஸ்ரேயாஸ் கோபால் 6.66%, 37 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி 2 பிளேயர்ல தான் நமக்கு கிராண்ட் லீக் வந்து கிட்ட வந்து மிஸ் ஆகும். அடுத்தது 3வது மேட்ச் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன். குல்தீப் சென் 105 பாயிண்ட், 3.55%. இதே மாதிரி ஒரு பிளேயர் எஸ் தாக்கூர் 3%, 5 விக்கெட் எடுத்திருந்தாரு. உங்க எல்லாருக்குமே அது ஞாபகம் இருக்கும், கேப்டனாகவும் ஆனாரு. அதே மாதிரி குல்தீப் சென் 105 பாயிண்ட், 3.55%. ஆவேஷ் கான் 10.35% ட்ரீம் லெவன்ல 39 பாயிண்ட். அடுத்ததான் பஞ்சாப் கிங் சன்ரைசர் ஹைதராபாத் கே நிதிஷ் ரெட்டி 127 பாயிண்ட், 7.76% கேப்டனாகவே ஆயிட்டாரு. அண்ட் ஆஸ்டோஷ் சர்மா 54 பாயிண்ட், 4.71%. ஸோ போலிங்கில் லோ பர்சன்டேஜ், அந்த மாதிரி பேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் டவுன் செகண்ட் டவுன் அந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருக்கிற பர்சன்டேஜ். சிஎஸ்கேஆர்ல 113 பாயிண்ட், வைஸ் கேப்டன் துஷார் தேஷ்பாண்டே 15.83% எடுத்திருக்காங்க, சில வைஸ் கேப்டனாகவே ஆயிட்டாரு. வைபவ் அரோரா 65 பாயிண்ட், 12.73%. இங்க எல்லாமே பாருங்க 1, 2 பிலோ 10க்குள்ள பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 6 பிளேயர் வந்து பிலோ 10க்குள்ள நம்ம ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க. அதில் கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் வந்திருக்காங்க. இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம டீம் வந்து கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். இதுல யாரெல்லாம் இந்த கம்மி பர்சன்டேஜ்ல யார் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுடைய ப்ரெடிக்ஷன், உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே எல்லாரும் பார்க்கும் பொழுது அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் யாரெல்லாம் வந்து லோ பர்சன்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு ஓட்டிங் மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து கமெண்ட்ஸ் போடுங்க. இது வந்து சாட்டர்டே மேட்சுக்கான ராஜஸ்தான் ராயல் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். சண்டே ஃபர்ஸ்ட் மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர் அண்ட் எல்எஸ்சி டே மேட்ச். வெங்கடேஷ் ஐயர் 19.32%, ரமன்தீப் சிங் 3.92, சுதாகர் ராய் 0.92. இவர் மோஸ்ட்லி இருக்க மாட்டாரு. தேவிதத் படிக்கல் 11.33% அண்ட் அர்ஷத் கான் 4.44%, தீபக் கூட 2.33%. நாளைக்கு மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து தேவிதத் படிக்கல் அண்ட் அர்ஷத் கானை நான் ட்ரை பண்ணுவேன். நீங்களும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் சிஎஸ்கே வெர்ஸ் மும்பையில் யாரெல்லாம் லோ பர்சன்டேஜ்னு பார்ப்போம்.
MS தோனி 17%, அஜிங்கியா ரஹானே ஒரு மஸ்ட் பிக்கா நான் கொண்டு போறேன், சமீர் ரிஸ்வியையும் கொண்டு போறேன், ஷர்துல் தாக்கூர் இருந்தாலும் இந்த 4 பிளேயருமே ஒரு டீம்ல நான் கொண்டு போறேன். ஸ்ரேயஸ் கோபால் 4%, முகமது நபி 4%, முகமது நபியே நாளைக்கு நான் 4% இவரை கொண்டு போறேன். அண்ட் ஆகாஷ் மதுவாலையும் டிஃபால்ட்டா கொண்டு போறேன். ஆகாஷ் மதுவால் அண்ட் முகமது நபி இங்க இருக்கிற ஒரு 4 பிளேயர், இன்னொரு டீம்ல 3 பிளேயர், இன்னொரு டீம்ல 2 பிளேயர். ஸோ உங்களுடைய லோ பர்சன்டேஜ் பிக்ல நாளைக்கு யார் யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ எல்லாருமே அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே யார் அதிகமான பிளேயர்ஸை ப்ரிஃபர் பண்றாங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரம் கார்ட் பிளேயர் துஷார் தேஷ்பாண்டே, டிம் டேவிட், திலக் வர்மா அண்ட் பியூஷ் சாவ்லா எல்லாமே லோ பர்சன்டேஜ் பிக் தான் ட்ரம் கார்ட் பிளேயர்ஸ். அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்ஸ் ரச்சின் ரவீந்திரா, அவர்கிட்ட இருந்து பெரிய ஹிட்டிங்ஸ் எதுவும் எதிர்பார்க்கலாம், அதனால அவர் நாளைக்கு மேட்ச் எதிர்பார்க்கலாம். அஜிங்கியா ரஹானே மஸ்ட் பிக் பிளேயர், அண்ட் சிவம் தூபே அண்ட் சூரியகுமார் யாதவ் அண்ட் ஆகாஷ் மதுவால் இவங்கெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்குக்கு நான் போட்டிருக்கிற டாப் பிக்ஸ். ஸோ இதெல்லாம் ரிவ்யூ பண்ணி நீங்கள் ஒரு நோட் எடுத்து சில விஷயங்களை நோட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து டீம் கிரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ 2 crores 3 crores அண்ட் மை 11 சர்க்கிளில் 1.5 crores இந்த மாதிரியான ஜிஎல் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு பாசிபிள் அதிகம். கண்டிப்பாக நீங்களும் ஜிஎல் வின் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.